மிகப்பெரிய ஜென்துறை ஒருத்தர் அவர் ஒரு ஊருக்கு வந்திருந்தாரு. அவரை பார்க்கிறதுக்கு நிறைய மக்கள் கியூல வந்து நின்னு பார்த்துட்டு போறாங்க. அந்த கூட்டத்தை யாருனாலையும் சமாளிக்க முடியல. அப்ப அந்த ஊரோட மேயர் அந்த துறவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால அந்த மேயர் அந்த துறவியை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் அந்த மேயர் அந்த துறவியை பார்க்க போறாரு. அங்க அப்ப சம கூட்டமா இருந்ததுனால அவரோட விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போய் அந்த துறவியோட சிஷியர்கிட்ட கொடுத்து நான் மேயர் வந்திருக்கேன்னு சொல்லுன்றாரு. அந்த சிஷியரும் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போய் துறவி கிட்ட கொடுக்குறாரு. துறவி அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு எனக்கு இவர் யாருனே தெரியாது, போயிட்டு அப்புறமேல வந்து பார்க்க சொல்லுன்றாரு. உடனே அந்த சிஷியரும் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போய் மேயர்ட்டே கொடுத்து உங்களை துறவி யாருனே தெரியாதுன்றாங்க, அதனால போயிட்டு அப்புறமேல் வர சொல்றாங்கன்றாரு. அதுக்கு அந்த மேயரும் நான் இந்த ஊரோட மேயர்னு சொல்லு, அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா இந்த கார்டுலயே நான் மேயர்ன்றது போட்டிருக்கோம், அதை ஒழுங்கா பார்க்க சொல்லுன்னு கோவமா சொல்றாரு. உடனே அந்த சீடனும் ஐயா அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு தான் அவர் யாருனே தெரியாதுன்னு சொல்லி கொடுத்து விட்டாரு, அதனால போயிட்டு அப்புறமேல் வாங்கன்னு சொல்றாரு. இந்த மேயருக்கும் ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த விசிட்டிங் கார்டுல மேயர்னு போட்டிருக்கதை அடிச்சிட்டு திரும்பி கொடுத்து இப்ப இந்த விசிட்டிங் கார்டு அந்த துறவி கிட்ட கூட அந்த துறவியை என்ன கூப்பிடுவான்றாரு. உடனே அந்த சீடனும் சரின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போய் அந்த துறவி கிட்ட கொடுக்குறாரு. அந்த துறவி அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு அடடே இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவனை எனக்கு நல்லாவே தெரியும், இவனை முதல்ல உள்ளார கூப்பிடுன்னு சொல்லி மேயரை கூப்பிடுறாங்க. மேயரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போய் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு.